Taste the Daily. சென்னை மேற்கு மாம்பலத்தில் வடிகால் பணிக்காக தோண்டிய பள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மாநகராட்சி சார்பில் வடிகால் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகள் அமைக்க ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேற்கு மாம்பலம் சந்திப்பு சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே பயணிகள் நிற்பதற்கு கூட இடம் இல்லாத வகையில் கால்வாய்க்கு பள்ளம் தோண்டி 2 மாதங்கள் ஆகிய நிலையில் நிழல் தந்த மரங்களையும் வெட்டி அப்புறப்படுத்தினர். பொதுமக்கள் வரிப்பணத்தை வீண் விரயம் செய்யும் விடியா ஸ்டாலின் ஆட்சியை வரும் தேர்தலில் அப்புறப்படுத்தினால்தான் மக்கள் நலன் பாதுகாக்க முடியும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது. ஒரு மாதமாக அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. பப்ளிக்கு பயங்கர இடையூறு. மின்சாரத்துறையிலும் யாரும் நைட்டு பார்க்க மாட்டேன்றாங்க. குடிநீர் வாரியத்துலேருந்து யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. ட்ரைனேஜ் பைப்பு வச்சிடறானுங்க, மெட்ரோ வாட்டர் பைப்பு வச்சிடறாங்க. கேட்டால் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இதே கதையாக ஓடின்னு இருக்குதுங்க. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் 9 வேலி பகுதியில் தரமற்ற முறையில் அவசர கதியில் தடுப்பணை பணிகள் நடைபெறுவதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மற்றும் நாகை டெல்டா விவசாயிகளின் சாகுபடிக்காக கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையும் 15ஆம் தேதி கல்லணையும் திறக்கப்பட்ட நிலையில் கடந்த மே மாதமே பணிகளை துவக்காமல் நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது அவசரமாக 9 வேலி பகுதியில் தடுப்பணை பணிகளை மேற்கொள்கின்றனர். 2 மாதங்களாக தண்ணீர் இல்லாத போது பணிகளை துவக்காமல் தண்ணீர் திறந்த பிறகு ஆற்றின் இருபுறமும் மணலை தடுத்து தரமற்ற முறையில் தடுப்பணைகள் கட்டுவது விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 16ஆம் தேதி தடுப்பணை கட்டுவதற்கான வேலை நடக்குது. ஜனவரி 28 மேட்டூர் சாத்தியாச்சு. 5 மாதம் அந்த அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் தூங்குனாங்களா? எங்களுடைய வரி பணம் இப்படி ஆற்றுல எடுத்துகிட்டு போகணும், நியாயமா மனசாட்சி இருக்கா? அதிகாரிகள் மனசாட்சியோட செயல்படுறாங்களா? இதுதான் விவசாய முதல்வருங்களுடைய நீதியா? எங்கள் வயிற்றுல அடிக்கல நியாயமா? இதை வன்மையாக கண்டிக்கிறேங்க.